கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்களின் பெருங்கருணை பேரருள் பற்றி மெய்வழி சிவமாலய அனந்தர் அவர்களின் குமாரரும் ஈரோடு வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளருமாகிய சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். தலையலங்கார குலமாதவ நலநாத ஜலாசனராகிய நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாசம் இவ்வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து, நம் தெய்வம் அவர்களுடைய அந்த பெருங்கருணை பேரருள் அந்த பெருந்தெய்வத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அதாவது நம்ம தெய்வம் தங்களுடைய குருகொண்டலாகிய தனியமணி பிரான் அவர்களை பிரியாமல நிழல் போல தொடர்ந்து நின்று நாதம் விளைந்து நாதன் ஆனார்கள் என்பதை நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா? எப்படின்னா பரதனின் குரு தணிகை வள்ளல் உண்பாட்டையன் வள்ளலிட நிழல் படிந்து விளைந்த நாதம். அவங்களுடைய தணிகை மணிப்பிரானுடைய நிழல்லே தான் இல்லையா? அந்த நிழல் படிந்து விளைந்த நாதம். அப்ப எப்படி அவங்க அப்படி ஒன்னா இருந்துங்கிறதுக்காகத்தான் நிழல் படிந்துன்னு சொல்றாங்க. குருபெருமானுடைய நிழல் படிவதற்கு நம் தெய்வம் அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அது தெரியணும் இல்லையா? அப்போ அவங்க மான்மியத்துல கொடுக்குறப்ப அந்த ஆதி தலைநாளில் நாம் உங்கள் பாட்டைய தனிமணிப்பிரான் அவரோடு 22 வருட காலங்கள் உயிரும் உடலும் போல உருவமும் நிழலும் போல விழி இமை சேர்க்கையராய் அகில பலம் வந்தோங்கிறாங்க. அதாவது உயிரையும் உடலையும் பிரிக்க முடியுமா? உருவத்தையும் நிழலையும் பிரிக்க முடியுமா? இல்ல விழியையும் இமையுமாவது பிரிக்க முடியுமா? எவ்வாறு அவை சேர்ந்தே இருக்குமோ அப்படி தங்களுடைய ஐயனை ஒரு நாள் கூட விட்டு பிரியாம சேர்ந்தே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அத பாடல்ல குறிப்பிடும் பொழுது, தேடறிய வேதியரின் ஐயன் தன்னை தேடறிய தேடுவதற்கு அரிய பொருள் அல்லவா அது பரம்பொருள். அந்த பட்டைய அவர்கள் எங்கெங்கேயோ எப்படியோ அவங்களுடைய வயது வரலாம் தேடி இருப்பாங்களே. அதை எப்படி எடுக்க தேட அரிய அப்படிங்க கிடைக்காத ஒரு பொருள் எனக்கு கிடைச்சதுங்க. தேடறிய வேதியரின் ஐயன் தன்னை தினமகளாதிருந்தும் அடி பிடியாய் நின்றேன். கொஞ்ச நேரம் கூட இப்படி அவங்க விட்டு பிரிஞ்சதில்லை. நான் சொல்றது உடல் அல்ல, எண்ணத்திலேயும் அவங்க பிரிஞ்சதில்லை. தினமகளாது இருந்துமடி பிடியாய் நின்றேங்கிற மான்மியத்துல அதை எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். அதாவது ஒரு மான் குட்டி ஈன்றது. அந்த குட்டி பிறந்ததையும் போய் புல்லெல்லாம் எதையுமே சாப்பிட்றாது குட்டி. பால் மட்டும்தான் குடிக்கும். அந்த பால் அந்த 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 பருவத்தை எப்படி எடுத்து நமக்கு கண் முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படி தானும் குரு பெருமானும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. எப்படின்னா, இங்கனம் தொடர்ந்திரா நின்ற மெய்வழி துணை மருந்தாகிய புதிய ஜீவனை தந்து விளங்கும். எப்படி அடுக்குறாங்க பாருங்க தங்களுடைய குரு பெருமான. சர்வக்கிய சாட்சாத்கார குருகுல திலக குலதெய்வமாகிய குருபிரான் அவர்கள் கூற்றினை உதைத்த திருவடி கமலங்கள் இரண்டினுக்கும் இணைந்ததொரு மெல்லிய ஆசனம் போலவும் எழில் வனப்பரப்பில் செங்கொழுந்து பசும்புல் மேய்ந்தறியாம். அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஃபாரஸ்ட்டை எப்படி எடுத்துட்டு வாங்க தாங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தத எழில் என்ன அழகு எழில் வனப்பரப்பில் செங்கொழுந்து, அதாவது புல்லுலயே மேல முளைச்சு நிக்கும் இல்லையா? அதுதான் மேயணும். அத கூட அது சொல்றாங்க. எழில் வனப்பரப்பில் செங்கொழுந்து பசும்புல் மேய்ந்தறியா. அத கூட அதுக்கு மேயருக்கு தெரியாது. அழகா இருக்கும். புல்லெல்லாம் முளைச்சு நுனி அப்படியே பச்சை பசேர்னு நிக்கும். ஆனா அத கூட மேய்ந்தறியா பார்க்குடி காலத்தே தாயினம் பிரியா மானினம் போலவும். அந்த மான் குட்டி தன்னுடைய தாயை பிரியாது. பார்க்குடி காலத்தே பசும்புல் விட்ட அது இடத்துல போய் கூட திங்க தெரியாத அந்த குட்டியை போல குருபிரான் கூடவே உருவமும் நிழலும் போல நகமும் சதையும் போலும் தொடர்ந்தார்களே. அப்படி ஒட்டி படிந்து வரார்களாம். நம் தெய்வர்கள் தங்களுடைய கர்ப்பம் நீங்குவதற்காகவும் ஆரம்ப காலகட்டம் அல்லவா பாட்டையோட போறது. கர்வம் நீங்குவதற்கும் குருபிரானுடைய அருள் கனிந்து ஒழுகி வரும் என்ன செய்தார்கள்ங்கிறதையும் கொடுக்குறாங்க.
ஏன்னா குடுக்குறதோ பிரம்மாண்டமா கொண்டு அ தங்களுக்கு சிரசுல இறக்கப் போறாங்க. அப்படி பெறுவதற்கு அவங்களுக்கு என்ன கர்வம் வந்துறக்கூடாதுங்கிறாங்க. கர்வம்ங்கிறது என்னன்னாங்க, ஆசான எந்த இடத்துலயும் அவங்க எந்த இடத்துலயும் நம்ம தவறா பாத்துற முடியாது. அது எதுவும் வந்துறக்கூடாதுங்கிறத அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. "திகட்டிடா தீச்செய்வாங்க." அந்த தீட்சையானது எப்படின்னா, இப்ப நம்ம உணவு சாப்பிடுறோம். அது திகட்டிரும். எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் திகட்டிரும் அல்லவா? அந்த தீட்சையானது எப்பேர்ப்பட்டது என்று சொன்னால், "திகட்டிடா தீச்செய்வாங்க. என்னிடத்தில் திருட்டு இனக்கருவம் ஒழிவதற்கு பட்ட பாடும் விட்ட கண்ணீரும் கொஞ்சமல்ல பாவி மனம் பதை தேங்கி உருகி." அதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பாங்க. ஐய திரு சந்நிதி முன்னே அத எப்படி எடுக்காங்க? அவங்க சந்நிதி. அவங்கள சொல்லும் பொழுதே அத சந்நிதின்னு தான் சொல்றாங்க. ஐயதிரு சந்நிதி முன்னே நீ எப்படி இருந்தேன்னு சொல்றாங்க. அவங்க சந்நிதி முன்னாடி நாம எப்படி இருந்தா, நீங்காதகலாத அணுகாது பன்னாள் அழுந்தி. அவங்க சந்நிதிக்கு முன்னாடி நீங்காது, ஆனா அகலாது. ரொம்ப நாள் கூடவே இருக்கிறாங்க. அந்த பன்னாள் அழுந்திங்கிறாங்க. திருநாள் என்று விடியுமோ என மனமும் தீயில் மெழுகையிட்டு உருகின போல். ஒரு மெழுகுல அந்த நெருப்ப பத்த வச்சு அந்த மெழுகு எப்படி அதுபோல இந்த திருநாள் எப்ப விடியுமோ என்று அ காத்து அந்த அப்படி ஏங்கி நின்னேன்ங்கிறதுக்கு தான் அந்த மெழுகு உருகுனதுக்கு சொல்றாங்க. அப்படி எவ்வளவு ஏக்கமா இருந்திருக்கணும். இல்லையா? அது அப்படி வந்து காத்திருக்கிற அப்படி காத்திருக்கிறத எப்படி சொல்றாங்க? இது வந்து அவங்களுக்கு ஒரு கவலையும், ஏக்கமும் அதிகமாகனதையும் எப்படி எடுக்குறாங்கன்னா, "என செஞ்சலமும் மிஞ்ச ஐயரு இணையில்லாவாருள் கனிந்தொழுகி வர." இந்த ஏக்கம் தான் அந்த மெய்யில நிலைநிறுத்துது. அப்போ அவங்க அப்படி நின்னதையும், "என சஞ்சலமும் மிஞ்ச ஐயர் இணையிலா." அதுக்கு இணை ஏது? இணை ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. ஈடு இணையில்லா. அந்த இணையில்லா அருள் கனிந்து ஒழுகி வர என்றார்கள். தங்களுடைய ஐயனுடைய தனிமைப்பிரானவர்களுடைய சந்நிதி முன்னாடி எப்படி இருந்தார்கள்ங்கிறது. அதாவது அகலாது, அணுகாது இருந்தார்களாம். 1 நாள், 2 நாள் அல்ல. அது வந்து வருடங்கள். எத்தனையோ வருடங்கள். அப்படி வந்து அவங்க இருந்ததுனால, அதனால அவங்க பெற்ற லாபத்த என்னன்னு குறிப்பிடுறாங்க. அதனால கிடைத்த லாபம் என்ன? அப்படின்னா, குருபிரானுடைய இணையில்லா அந்த அருள் வந்ததாம். எப்படி? ஐயரு இணையில்லாவருள் கனிந்தொழுகி வர. அப்படி இருந்ததுனால அந்த அருள் கனிந்து ஒழுகி வந்தது. வந்தது அவர்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அகலாது, அணுகாது மட்டுமில்ல, நம்ம தெய்வம் அவர்கள் தங்களுடைய குருவொண்டல்ட்ட முழு சரணாகதி அடைகின்றார். அது எப்படிப்பட்ட சரணாகதின்னா, தாங்கள் தந்தை, மனைவி, சுற்றம், வியாபாரம் அனைத்தும் வெறுத்து குருபிரானே கதி என உடல், பொருள், ஆவி 3யும் தத்தம் செய்யும் அளவிற்கான சரணாகதி. அவர்கள் உத்தரவுக்கு மட்டுமே செயல்படுவது என்ற வைராக்கிய சரணாகதி அது. அங்க வந்து காசுக்காரம்பாளைய வீட்ல இருந்து குருபிரான் இருக்கும் அக்னிகுண்டம் நோக்கி புறப்பட்டாங்க. தங்களுடைய நினைவுல ஏற்பட்ட அந்த உணர்வு அலைகள வந்து மண்மீயத்துல எப்படி வெளியாக்குறாங்க அப்டின்னா, தாம் படைத்த வாழ்வினை அனைத்தும் வினையென வெறுத்து எண்ணி யான் எனது தனிகிமணி திருவடிப் பிரானிடம் உடல், பொருள், ஆவியாகிய 3யும் உமக்கே சொந்தமென வாக்குறுதி செய்து தத்தமாக தாரை வார்த்து விட்ட சொற்கடனை கட்டுவதற்காகப் போகிறேன் என எண்ணி ஈரியோர் எட்டி ஏறி நடப்பார்களே. அதாவது இந்த உலகத்துல படைச்ச அத்தனையும் வினையென வெறுத்து ஏன்னா அப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இல்லையா? இதுதான் அப்படின்னு அப்படி என்ன ஒரு 3 புல்லுக்கட்டையும் தூக்கிட்டு போய் சம்பாரிச்சா நமக்கு வரும்னு போனவங்க தானே. அந்த பாட்டாளிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க பாட்டாளி. பாட்டாளின்னா, அதுதான் அந்த மெய்யிலயும் பாட்டாளியா நிக்கிறாங்க. இங்க எப்படி இருந்தார்களோ, அதே விடாப்பிடியா அந்த மெய்யில நிக்கிறாங்க.
அப்படி சம்பாரிச்ச அத்தனை வினையென வெறுத்து, தனியமணி திருவடி பிரான் அவர்களிடம் உடல், பொருள், ஆவியாகிய அந்த 3யும் உமக்கே சொந்தம்னு வாக்குறுதி செய்து, அந்த சொற்கடனை கட்டுவதற்காக போகின்றேன்னு வீரியோரட்டி ஏறி நடந்து போறாங்க. அப்படி அந்த அம்மன் கோயில் அக்னி குண்டத்த அமர்ந்திருக்கக்கூடிய தங்கள் காருண்ய முகமாகிய அந்த பிரானவர்களை நோக்கி கலங்கி நின்று ஏன உபகால சிறுவயதிலிருந்து ஏக்கம் அல்லவா? இப்படி கிடைத்தது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவ திருமலி வன பொது நட தரசே அரசன சேமநிதி கலை என்னுயிர்ப்பழம் பொருளே பொருளென சேவை திரு கையிலாய பதி குடி தலைவா தலையென ஏகமுடன் பொருளாவியன கிளை உனதே உனதென உருகொண்டலிடம் அகலாதிருந்து சரணாகதி அணிந்தது மட்டுமில்ல, நம்ம தெய்வம் குருகுண்டல்ட்ட அந்த திருவாக்குகளை எப்படி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதையும் சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டாங்க, சரணாகதி அடைஞ்சுட்டாங்க. அவங்களே விட்டு அணுகாது, அகலாது இருந்துக்கிட்டாங்க. ஆனா, அந்த அவங்க இப்ப நாம இருக்கிறதுமே அதுக்கு தானே இருக்கிறோம். அந்த செவி சேர்ப்பு வாயுமடல் விரித்து அவர்கள் எப்படி அந்த அமுதை எடுத்துக்கொண்டார்கள்ன்னு கொடுக்கும் பொழுது, தங்கள் வேதாவாகிய திலகபிரான் அவர்களே வேதப்பதியின் தெய்வீகாதீன பாரம்பரிகட்டுத் திறவுகோல் என்னும் தேவ வடிவு ரகசிய தீட்சைகளாகிய ஜீவாவி அறிவானது எழும்பி மீறி ஏறி பூரிக்குகின்ற ஆத்மசந்தி சந்த பிரசாத நவரச பிரேரணை அருந்த அருந்த கொடுத்து கொண்டே இருப்பார்களே. அது எப்படி என்று கொடுக்கிறாங்கன்னா, பாட்டையர் அவர்கள் தங்களுடைய அவருடைய திருமணி நாவு கொண்டு பல தேவ வடிவு ரகசிய தீட்சைகளாகிய ஜீவ ஆவி அறிவானது எழும்பி மீறி ஏறி பூரிக்குகின்ற பூரிக்குகின்றன சந்தோஷத்துக்கு மேல அது பூரிக்குகின்ற அந்த ஆத்ம சந்தி சந்த பிரசாத நவரச பிரேரணை அருந்த அருந்த கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். இத நம்ம தெய்வம் இதனை செவி சேர்ப்பு வாய்மடல் விரித்து நம் தெய்வம் அவர்கள் அருந்திக் கொண்டே இருப்பார்களாம். என்ன ஒரு பாக்கியம்! கோலாகாலம் ஏங்கி இருப்பாங்க. கிடைத்ததை உற்றுவாங்களா? இப்படி பெற்றார்கள். விருபிரான் பின்னாடி தொடர்ந்து சென்றது மட்டுமல்ல, அதாவது அவங்க அளித்த அந்த நவரச பிரேரணை செவிசேர்ப்பு வாய்மடல் விரித்து அருந்தியதால் அல்லவா நாதம் விளைந்து, அத அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நாதம் விளைந்து, நாதன்கிற நாமமாக அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அத மார்கநாதர் என்று தங்களை குருதிலக நாயகமே திருவாய் மலர்ந்து கூப்பிடும் பேறு பெற்றார்கள்னா, நம் தெய்வம். அ அவங்க அது வேற என்ன செஞ்சாங்க? தங்களுடைய குருதிலகம் அவர்ட்டருந்து அந்த ஆத்ம சந்தி சந்த பிரசாத நவரச பிரேரணை அவங்க அருந்த அருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க செவி சேர்ப்பு வாய்மடல் விரிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால வந்த லாபம் என்னன்னா, நாதம் விளைந்து, நாதன் அப்படி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டையர் அவர்கள் அவர்களுக்கு மார்கநாதர் என்ற நாதன் விளைந்ததனால தான் நாதன் ஆகும். நாதன் விளைந்தா தான் நாதன் ஆகும். நாதம் விளைந்தா தான். அதுதான் இதுல எடுக்கிறப்ப கூட மண்ணில் மின்னிலும் என்னையாக்கிய மாசரும் என் தேசிகரே மண்ணில் விண்ணிலும் என்னையாக்கிய மாசரும் என் தேசிகரே வாய் திறந்துமே வாக்மி மார்கனன் நாதரென்றென்னை கூவினாரு. அப்படி அவர்கள் ஆசான் முன்னாடி அணுகாது அகலாது நிழல் போல் நின்று பார்க்குடி காலத்தே மானினம் பிரியா அந்த
குட்டி இருந்தது போலவும் இருந்து, இந்த அந்த திகட்டிடாத தீட்சையை பெற்று, அந்த அன்பு அருள் கனிந்து ஒழுகி வந்து இதைப் பெறுகின்றார்கள். தங்களுடைய குருகொண்டலிடம் நிழல் போலும் நின்று பெற்ற மெஞ்ஞானத்தை நமக்கு நம் தெய்வம் அவர்கள் நிழல் போல தொடர்ந்து நின்று பரமபதத்திலாக்கும் கருணையை நெகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனா, தங்களுடைய ஆசான் நிழல் போல நின்று பெற்ற அந்த மெஞ்ஞானத்தை, நம்ம காருண்யமூர்த்தியாகிய நம்ம தெய்வம் நமக்கு எப்படி வழங்குகிறார்கள் என்றால், நம்மை நிழல் போல அவர்கள் தொடர்ந்து வந்து ரிச்சித்து பரவத்தில் ஆக்குகிறார்களாம். என்ன இதுக்கு அதுக்கு எவ்வளவு மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது பாட்டையர்கள் 22 வருட காலம் அவங்க பின்னாடியே தொடர்ந்து நின்று, அந்த வள்ளலிட நிழல் படிந்து, நாதம் விளைந்து வலுவேற்றம் பெறுகின்றார்கள் நம்ம தெய்வம். ஆனா, தங்கள் பிள்ளைகள அனந்தர் பெருமக்கள எ அந்த அவங்க என்ன வந்து முதல் நாள் வந்ததுமே எப்படி வந்திருப்பாங்க? இல்லையா? நரனா இருந்தவன தான மாத்தி மனிதனாக்கி அப்புறம் தேவனா ஆக்குறாங்க. அப்படி தங்களுடைய அனந்தர் பெருமக்களுக்கு முதல் நாள் வரை நரனாக இருந்து நாற்றக் கருவறையில் பிறந்த அவர்களை தங்களுடைய அந்த தேவமணிச் சூல்ல வச்சு பெத்தெடுத்து இல்லையா? எப்படி அந்த இவுங்க 22 வருட காலம் அவங்களுடைய நிழல் படிந்து போனதுக்கு, போய் நாதன்கிற நாமம் பெற்றதற்கும், இங்க அனந்தர்ங்கிற ஒரு நாமம் பெறுவதற்கு எவ்வளவு நாள் பாருங்க. எவ்வளவு சுருங்க காலத்துல அப்ப அவங்க தவ வலிமை எப்படி இருந்திருந்தா, எப்பேர்ப்பட்ட வலிமை பெற்றிருந்தா, அந்த ஒரு நாள்லயே அப்படி பெரட்டி போடுறாங்க. மொத நாள் வரைக்கும் நீ ஒரு நாற்றக்கருவையில் பிறந்த மனிதன். நீ ஒரு நரன். ஆனா அத வந்து தன்னை ஏத்துக்கிட்டதுக்காக தெய்வம் தான் அப்படின்னு ஏத்து பாவலா பண்ணியோ, எப்படியோ நீ ஏத்து வந்தியே! அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? அந்த திகட்டிடா தீட்சையும் அருள்பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. அந்த அடுத்த பாருங்க, அந்த அப்படி பிறந்த மக்களை எப்படி ஆக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த தேவமணி சூல்ல வச்சு பெத்தெடுக்கிறேங்கிறாங்க. அந்த சூல் எப்படிப்பட்டதுன்னு ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது, அதாவது தேடுகுடகத்துல இந்த பகுதிய பாருங்க. அற்புதம் விரிந்த முப்பேரும் ஜூலினு இந்த சூல், முப்பெரும் சூல். அது எப்பேர்ப்பட்டது என்றால் அற்புதம் விரிந்ததுங்கிறாங்க. அற்புதம் விரிந்த முப்பேரும் ஜூலிலே கற்பறை வீட்டிலே கருவுரு கொண்டு அதாவது இது வந்து வாரும் உலகியரே. அதுக்கப்புறம் இந்த பாடல் வருது இல்லையா? அந்த முடிஞ்சதையுமே இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல இது கொண்டு வர்றாங்க. அப்ப அற்புதம் விரிந்த அந்த முப்பெருஞ்சூல்ல கற்பறை வீட்ல கருவுருக் கொண்டு பிறந்த தங்களுடைய பிள்ளைகளை மறுபிறப்பு முதல் அதோட விட்டுறல. இறுதி நேரத்து வரைக்கும் அந்த காலனுடைய கணவாய் என்னும் அந்த கடூர கோர அமளி அந்த அந்த எல்லையில கூட கண்ணு கலங்காமல் நம்மை நிழல் போல காத்து ரட்சிக்கின்றார்கள் என்றால், பெருங்கருணைன்னு சொல்றது கூட எனக்கு தெரியலையே! அந்த வார்த்தை கூட போட தெரியலையே! எப்பேர்ப்பட்ட தெய்வம்! அந்த அந்த யமனுடைய அந்த கடூர கோர அமளி எல்லையில. அங்க கூட என்னைய கண்ணு கலங்காமல் நம்மை நிழல் போல நின்னு காத்து ரட்சிக்கின்றார்கள்னா, அவங்களுடைய பெருங்கருணை பெருந்தெய்வம் அல்லவா நாம் பெற்றது. தங்களுடைய ஆசானுடன் நிழல் போல நின்னு பெற்ற அந்த ஞானத்த, அந்த காருண்யமூர்த்தி நமக்கு என்ன பண்றாங்க? நமக்கு அவங்க நிழல் போல நின்னு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அது தொடர்ந்து வர்றது மட்டுமல்ல, அந்த எத்தியே எத்தாமலே எத்தி அந்த பரமபதத்துல ஆக்கக்கூடியவர்களாக வருகின்றார்கள். அதனால தான் அவங்க எடுக்கும் பொழுது எப்படி எடுக்குறாங்கன்னா, "அளவில்லா வெகு காலமி பூமியிலே பழமையான புராதன பூர்வீகரே." அதாவது அளவிலா வெகு காலமா இந்த பூமியில வந்து பழமையான புராதன பூர்வீகர் யார் பாட்டையாவ அவங்க என்ன எடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நேத்து பிரசிடென்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப கூட இந்த ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது ஆச்சரியப்பட்டேன். பூர்வீகர் அப்டின்னா என்னங்க? தெய்வம் குடுக்குறாங்க. ஒரு குறைந்தபட்சம் 600 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம். இல்ல. அவங்க பூர்வீகர் அப்டின்னாங்க. அவங்க தான் ஆரம்பத்துல இருந்து இதுவரை பூர்வீகர். பழமை அது பாட்டையாவ நோக்கி எல்லாம் பாடுற பாடல். பழமையான புராதன பூர்வீகரே!
எப்படி அவர்களை ஆட்கொண்ட நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் அதுக்கு பேரே குரு ஸ்தோத்திரம். அவங்க குருவ ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறாங்க. அதேதான் நமக்கும். நம்ம தெய்வத்த நம்ம அப்படித்தானே பார்த்தோம். அதேதான். நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நிழல் போலத் தொடர்ந்து வருவது நாம் மெய்வழிக்கு வந்த பின் மட்டுங்க. அப்போ மட்டும் இல்ல. நம்மை நம்ம எல்லாம் அந்த கருணை கடலோன் சுக்லாம்பர நாட்டில இருந்து தொடர்ந்து வந்து கலந்து வருகிறார்கள் என்றார். என்ன ஒரு பெருங்கருணையாக இருக்க வேண்டும். சுக்லாம்பர நாட்டுல இருந்து நேத்து கூட வாக்கியத்துல அத குறிப்பிட்டு வராங்க தெய்வம். எங்கிருந்து வர்றாங்க? அ சுக்லாம்பர நாட்டுல இருந்து வர்றேங்கிறாங்க. தகப்பனுடைய அந்த ஆதி இடத்துல இருந்து அல்லவா நம்மளை காத்து வருகின்றார். அதோடமா தொடர்ந்து காத்து வர்றாங்களாம். எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சோனிதப்பை வந்து வீழ்ந்து அந்த அறைதனில் அழிந்ததீ அனந்தானந்தம் அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கனம் அறுகோடி எண்ணார் லட்சம். எத்தனையோ கருவறையில இறந்திருக்குமே. இத்தனை கோடி. அதுல எண்ணார் லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எனை நீ காத்தீ தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். அதாவது சுக்லாம்பர நாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிழல் போல நின்று தோன்றா துணையாக நமக்கு காத்து வருபவர்கள் நம் தெய்வம் அவர்கள். இதுக்கு எப்படி அந்த தோன்றா துணையாக இருக்கின்றாருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓமானம் கொடுத்து ஒரு கதை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது ஒரு சீடன், அதாவது ரொம்ப சிறந்த சீடன் குருவுக்கு. தீவிர பக்தி உடையவர் வேற. அவரு இந்த கடற்கரையில நடந்து போறார். சரிங்களா? அப்படி நடந்து போறப்ப பார்க்குறாரு, அவர் பக்கத்திலேயும் இவரு எப்படி நடந்து போனா 2 பாதச்சுவடு வரும் அல்லவா? அதுபோலவே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, 2 பாதச்சுவடு வரும். இவரு 2 ஸ்டெப் வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா, அந்த பாதச்சுவடு பக்கத்துல இருக்கும். இது இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. இவரு வச்சா அந்த பக்கத்திலேயே அதுவும் இருக்கும். இத வந்து தன்னுடைய குருநாதர்ட்ட வணங்கி கேட்கிறார். "எ குருவே இது வந்து என்னுடைய அ அ இப்படி நான் நடந்து போகும்பொழுது பக்கத்துல 2 பாதச்சுவடு வருதே." அப்ப அவர் சொல்றாரு, "அது என்னுடைய பாதச்சுவடு தான்ப்பா. நீ என்னுடைய உண்மையான பக்தன் அல்லவா? அதனால நீ எங்க போனீனாலும் உன் கூடவே நிழல் போல வந்து நின்னு வர்றேன்." அப்படின்னு சொல்றாரு. சீடனுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம் தருது. அப்ப குரு நமக்கு கூடவே இருந்து வர்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்சம் காலம் போயிருது. சில வருடங்கள் போயி, அவருக்கு வந்து சில ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டம் வந்துருது. அந்த கஷ்டத்துல அவரு என்ன பண்றாரு, ரொம்ப துன்பம் அவருக்கு அவருக்கு தெரியாத அனுபவிக்க முடியாத சில துன்பங்கள்லாம் அவருக்கு வந்துருது, வாழ்க்கையில. அப்ப அவரு நடந்து போறாரு. நடந்து போனா வழியில எப்பவுமே கூட வரக்கூடிய அந்த பாதச்சுவடு இல்லாம இருக்குது. அவருக்கு ரொம்ப கவலையா போகுது. எப்பவுமே நம்ம நல்லா இருந்த காலத்துலலாம் நமக்கு கூடவே வந்த குரு, இன்னைக்கு இவ்ளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நான் கவலையா இருக்கிற நேரத்துல, அ அந்த இத காணாமேன்ட்டு அது குருகிட்டயே போயி மறுபடியும் கேட்கிறாரு. நான் நன்றா இருந்த காலத்துல என் கூடவே நீங்க வந்தீங்களே, இப்ப வந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த பாதச்சுவடு காணலையே என்று கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார் குரு, இப்பொழுது உன் பாதச்சுவடு இருக்கும் இடத்துல தான் என்னுடைய பாதச்சுவடும் இருக்கிறது. ஏன்னா, உன்னுடைய துன்பத்த நீ தனியா தாங்க முடியாதுன்னு நான் உன்ன தூக்கி நிறுத்திக்கிறேன்ப்பா. அதனால உன்ன வந்து இப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து கடந்து செல்ல முடியுது. இல்லைன்னா நீ முடியாது. அந்த பாதச்சுவடு பக்கத்துல இருந்தது இல்லையா? இவங்கள அந்த குரு பெருமான் தூக்கிக்கிட்டாங்களாம். இவருடைய அது உன்னுடைய பாதச்சுவடு இல்ல என்னதுதான் அப்படின்னு காமிச்சாங்களாம். அத சொன்னதையும் குருவ பார்த்து கதறி கண்ணீர் விட்டு அழுகுறான். நான் வந்து என்னமோ உங்களைய நெனச்சுட்டேனே!
நீ இல்லைன்னா இத கடந்திருக்க மாட்ட. இந்த கஷ்டத்தையும் நீ கடந்திருக்க முடியாது. உன்னை தூக்கிக்கிட்டேன். என்னுடைய பாதச்சுவடு மட்டும் தான் இருக்கும் பாரு" அப்படிங்கிறாங்க. இந்த நிழல் போலும் பிரியாம எப்படி வர்றாங்கங்கிறதுக்கு அந்த உதாரணம் சொல்றாங்க. அது அதுபோல தான் நம்ம தெய்வமும் பெருங்கருணை பெருமான் அல்லவா? அவங்க வந்து இந்த துன்பத்துல கூட நம்மளை வந்து தாங்கிச் செல்றாங்கங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, எந்தெந்த காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எந்தெந்த அவரு எங்கெங்கெல்லாம் போயிருப்பாரு. அப்ப கூடவே அந்த பாதச்சுவடு வந்திருக்கும் போல, எந்தெந்த காலத்தும், எவ்விடத்தும், எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கூட வந்தென் முன் நிற்கும் மலையோலியே அதோட நின்றலங்க. அப்படி கூட வர்றவங்க, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா என்ன ஆவான்? அதனால ஆபத்து வந்தந்த நேரத்திலே நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே! இதுவரைக்கும் யாரும் அவ்வளோ கேரண்டி குடுக்கலையே! எந்த பெரியவரும். உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம அவங்கள குறை சொல்லல. இப்படி கிடைச்ச அந்த பெரும் பாக்கியம் பெற்ற நாம், நம் தெய்வத்தை பெற்றவர்களை சொல்றேன். நமக்கு அந்த தோன்றா துணையாக, நம் கூடவே வந்து நமக்கு பெரிய ஆபத்து வராமல் காக்கக்கூடிய கருணை கடலோன் நம் தெய்வங்கிறது, இது அனுபவத்துல தான் புரியும். அத எப்படியெல்லாம் எவ்வளவு வேணா வரட்டும். அது தாங்கி நிக்கக்கூடிய அந்த சக்திய நமக்கு குடுக்குறாங்க. அந்த வைரமலை சாஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க காப்பாத்தி கொண்டு போறேங்கிறாங்க. எவ்வளவெல்லாம் தன் பிள்ளைகள காபந்து பண்றாங்க. இதுக்கு வந்து இன்னொரு கதவ சொன்னா, இன்னும் கூட அது இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுன மாரி இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கப்பல்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு இறைபக்தி உடையவர். ரொம்ப இறைவன எந்நேரமும் இறைவன பத்தியான சிந்தனை, இறைவன்னு அவ்வளோ உயிர் அவருக்கு. இப்ப எந்த அளவுக்கு நினைவுல அவரு உட்கார்ந்திருந்தாருன்னு சொல்ல வரேன். அப்படி இறைபக்தி உடையவர். அவரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறப்ப எல்லாம் கப்பல் சாஞ்சு, எல்லாம் ஒரு டேமேஜ் ஆயி கடல்ல கவுந்துருது. சூறாவளி காத்து அடிச்சு எல்லாம் கவுந்துருது. அதுல இவரு எப்படியோ விழுந்து தப்பிச்சு, நீந்தி கீந்தி வர்றாரு வந்து வந்து பார்த்தா, அங்க தூரத்துல ஒரு தீவு மாரி தெரியுது. எப்படியோ தயங்கி தயங்கி அடிச்சு மெல்ல மெல்ல வந்து அந்த தீவுக்கு சேர்ந்துடுறாரு. தீவுக்கு வந்து பார்த்தா, தான் கூட வந்தவங்க ஒருத்தருமே இல்ல. எல்லாம் இவரு மட்டும் தான் வந்திருக்காரு. அதுக்கு இந்த இறைவன்ட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு, இப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். அந்த தீவுல எந்த மனித நடமாட்டம் கிடையாது. இவரு மட்டும் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இறைவன நினைச்சு ரொம்ப வேண்டி, "எனக்கு இப்படி ஒண்ணு வந்துருச்சு இறைவா, என்னைய நீங்க காப்பாத்தணும்." அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த காய்கனிகள சாப்பிட்டுக்கிட்டு அ இருக்கிறாரு. அப்ப அங்க அந்த தீவுல பயங்கர வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சா அவருனால நிழலுக்கு ஒதுங்கறக்கு கூட இடம் இல்ல. அப்ப என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அந்த கீத்து, மட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு குடில் மாரி போடுறாரு. அந்த ஒரு 2, 3 நாள் அங்க தங்குறாரு. அத போட்டு இப்டி அந்த குடிலுக்குள்ள நைட்ல படுத்துக்கிறாரு. பகல்லேயும் இருந்துக்கிறாரு. ஆனா காய்கனிகள் அங்க இருக்கு. அவர் உணவுக்கு இருக்கு. அப்டியே மெல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்துற முடியும்? அந்த இது தீவுக்குள்ள, தனியா. அப்ப அவரு ஒரு நாள் என்ன பண்றாரு, காய்கனிகள பறிக்கிறதுக்கு போறாரு. அ போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு, குடிசையா கஷ்டப்பட்டு கட்டுனது. அது பூரா தீ புடிச்சு எரிஞ்சு போயிருக்கு. தீ புடிச்சு மல மலன்னு எரியுது. ஒடியாராரு. வந்து தெய்வத்துக்கிட்ட அந்த இறைவன்ட்ட கதறாரு. "இறைவா! உன் பேர்ல நான் எவ்வளோ பக்தி உடையவனா இருந்தேன். உனக்கு நான் என்னன்னா என்னை இப்படியெல்லாம் ஏன் சோதிக்கிற? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்த குடுத்த? நானு வந்து வெயில் தாங்க முடியாம, நான் ராத்திரில குளிருக்கு தாங்க முடியாம தானே ஒரு குடிசைய கஷ்டப்பட்டு கட்டினேன். இத கூட உன்னால பொறுக்க முடியலையா?" அப்படின்ட்டு சொல்லி கதர்றாரு. அத கதறிட்டு அப்படியே சோர்ந்து அந்த மணல்ல உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து கைய இப்டி தட்டுறாரு. அவரு தோள்பட்டைய. திரும்பி பார்க்குறாரு ஒருத்தர் நிக்கிறாரு. ஏன்னா அந்த தீவுக்கு வர்றதுக்கு யாரும் இல்ல. பார்க்குறாரு ஒருத்தர் நிக்கிறாரு. "என்னங்க?" "இல்ல இங்க தீ எரிஞ்சுகிட்டு இருந்து புகை போயிட்டு இருந்தது. நாங்க வேற வழியா போட்ல போயிட்டு இருந்தோம். தீ எரிஞ்சு புகை வந்தத பார்த்தோம். அதுக்காக தான் ஒடியாந்தோம். எங்கேயோ என்னமோ நெருப்பு பத்தியிருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்கறக்கு ஒடியாந்தோம்." அதாவது இறைவன நம்புனா எப்படியெல்லாம் பேருதவி செய்றான் பாருங்க. இவருக்கு அறிவுக்கு அது தனக்கு போயிருச்சேன்னு இந்த உலகாயுதமா நாம நினைக்கிறது அதான். அது கவலைப்பட்டு இறைவன்ட்ட வந்து வருத்தப்படுறாரு. நீங்க இது கூட பண்ண இப்போ
தாங்க மாட்டாங்க. இத கூட என்னைய இப்படி பண்ணிட்டீங்களே! குடிசையும் எரிச்சுட்டீங்களேன்னு தான் கவலைப்பட்டு அவர்ட்ட சொல்றாரு. ஆனா, அந்த குடிசை எரிஞ்சதுனாலுடைய பலன், அந்த அ நெருப்பு பத்தி எரிஞ்ச அந்த புகை மண்டலம் பார்த்துட்டு தானே ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்து இவர காப்பாத்தி கூட்டு போறாங்க. தீவிலே எத்தன நாள் இருந்துற முடியும்? அப்ப சொல்றாரு, பக்தன் இறைவா எனக்கு பெரிய உதவி செய்வதற்குத்தான் இதை செய்தீர்களா? என அறியாமையில உங்கள வந்து கருணைய குறைவா நான் நெனச்சுட்டேன். அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறான். ஏ எப்படி இருக்குன்னா, நமக்கு வர எந்த இதா இருந்தாலும் சரி, நமக்கு அதுக்கு பின்னாடி நன்மையாகத்தான் நடக்குங்கிற ஒரு தெய்வத்தின் மேல அன்பு தான் வரணும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஆழ்வார் பாசுரம் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படின்னா, இவ்வளோ துன்பம் வருது இது அது நன்மை தான் பயக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த எப்படி எடுக்கிறாரு பாருங்க ஆழ்வார். "வாளால் அறுத்துச் சுடினும் மறுத்தவன்பால் தீராத காதல் கொண்ட நோயாளன் போல்." எப்படி? "வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் தீராத காதல் கொண்ட நோயாளன் போல்." அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர்ட்ட போய் ஆப்பரேஷன் பண்றோம். நெஞ்சிலருந்து ஹார்ட் இதயம்லாம் அறுத்தறியுதுயா. ஆனா வலி இல்லையா? எவ்வளோ கஷ்டம். அந்த கட்டிய அறுத்து உள்ளருந்து எடுக்கணும். உள்ளருந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ணி எடுக்குறாங்கன்னா, அதுக்கு சொல்றாரு, "வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் தீராத காதல் கொண்ட நோயாளன்." உடனே ஆப்பரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அவரு சக்சஸ் ஆயி உள்ள படுக்க வச்சிருக்காங்க. அப்ப அப்ப அப்போ உயிர் பிழைச்சதையும் அவரு என்ன பண்றாரு? மருத்துவர பார்த்து வணங்கி, நன்றி செய்றாரா இல்லையா? அதுபோல இறைவன்பால் மாறாத அன்பும், அந்த காதலும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பொழுதும் எவ்விடத்தும் ஆசானை குற்றம் பார்க்காத அன்பே அன்புங்கிறாங்க. எந்த இடத்துலயும். இறைவன் நிழல் போலும் நம்மை பிரியாமலும், தோன்றா துணையாக ஆபத்து நேரத்துல வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணையாளனுடைய நாம் அடைக்கலாகிக் கொள்வது ஒன்றுதான் நாம் செய்யும். அப்படி அடைக்கலாகிக் கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா, அடைக்கலம் ஆவறது தான். அவங்கள்ட்ட வேற என்ன நம்ம செய்ய முடியும்? நாட்டம் தேட்ட மாட்டோம் அத்தனையும் ஞாபகம், பாவகம் அத்தனையும் உன்னதியா. உள்ளும் புறம்பெல்லாம் உன்னதியா. என்ற நம்முடைய சரணாகதிய தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்முடைய நிழல் போல தொடர்ந்து நின்று காக்கச் செய்யும். நாம நம்ம எங்க நமக்கு பண்ண தெரியல. இருந்தாலும் இந்த எண்ணம் பிசாசு எண்ணம் அங்கேயும் இங்கேயும் ஓடி நம்மள கலைக்க பாக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஓர்முனை கூர்மையா தான் நின்னாகணும். ரொம்ப நம்மளால நிக்க முடியலனாலும், தெய்வ நினைவுக்கு அடிக்கடி நம்ம வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்மள விட்டு விலகிவிடும். அத சொல்றாங்க. அப்ப நம்ம வரும். சைத்தான் எந்த ரூபத்துல வேணா வரும், எப்படி வேணா புடிக்கும். நம்மளுடைய எண்ணம் தான். நம்மளுடைய வைராக்கியம் என்னன்னா அத மாத்தும். அதுக்கு தான் சொல்றாங்க. நம்ம தெய்வம் எப்பேர்ப்பட்ட அந்த கருணையாளன்ங்கிறதுக்கு தவ்ஹீது மக்காம்ல எப்படி பாருங்க. அப்பா! அந்த ஒரு வரிய படிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். தவ்ஹீது மக்கான்ல குடுக்குறாங்க. தள்ளாமல் இணைத்தருளும் கருணை வைத்தீம். தள்ளாமல் அனைத்தருளும் கருணை வைத்தீ. தயாபரனே எனக் கேட்ட மகனே கேளு. தள்ளாமலே அனைத்தருளும். என்ன கருணை! அவங்க தள்ள கூட தெரியாது. அ அனைத்து அருளக்கூடியவங்களாம். தள்ளாமல் அனைத்தருளும் கருணை வைத்து தள்ளாமலே அனைத்து அருளும் கருணை வைத்து தயாபரனே எனக் கேட்ட மகனே கேளு. அதான் ஒருவரையும் தள்ளாமல் கருணை வச்சு அருள் பொழியக்கூடிய தயாபரர் அல்லவா! நம்ம தெய்வம் எப்பேர்ப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வாக்கியத்தால சொல்லும்பொழுது, தான் பெற்ற பிள்ளை ஒரு நொண்டியாக இருந்தா கூட, ஒரு தாய் எடுத்து அணைத்துக் கொள்வதைப் போல உங்களை அணைத்துக் கொண்டோம். இல்லைன்னா உங்க கதி என்னங்கிறாங்க. இல்லையா? இப்ப தள்ளாமலே அனைத்தருளும் கருணை வைத்தான். அவங்க யாரையும் தள்ளினதே இல்ல. நாம கைய முறிச்சுட்டு போனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நிழல் போலும் நின்று நம்மளை காப்பாத்தக்கூடிய அந்த பெருங்கருணை கடலோனாகிய நம் தெய்வத்தை வணங்கி நமஸ்காரம் செய்து சொற்பொருளாக நடந்து அந்த பேரின்ப பெருவாழ்வு அனைவரும் பெறுவோமாக. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்.